அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றும் நாம் தொடர்பாடல் ஊடக கற்கை பாடப்பரப்பில் வினவப்படும் பகுதி ஒன்றில் குறிப்பிடப்படும் வினாக்களுக்கான விளக்கங்களும் விடைகளும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில அழகு 4 பாரம்பரிய ஊடகம், வேசன ஊடகம், புதிய ஊடகம், சமூக ஊடகம் சொல்ற பாடப்பரப்புல இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற பாரம்பரிய ஊடகம், வேசன ஊடகம் சம்பந்தமான வினாக்களை நாங்க இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில முதலாவது வினாவை நான் பார்த்தோம்னு சொன்னா, பாரம்பரிய தொடர்பாடலின் முக்கியத்துவங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது பண்பாட்டு பரிமாற்றம், 2வது அறிவுரை வழங்கல், 3வது உணர்வுகளை வெளிப்படுத்தல், 4வது பொழுதுபோக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. இதுல கேட்டிக்கிறாங்க மிக சரியான விடையை தெரிவு செய்யணும் போட்டிக்குது. அப்ப நான் படிச்சுக்கிறோம் என்ன பண்பாட்டு பரிமாற்றம் சிலபுல என்ன எங்களோட வழக்காறுகள், எங்களோட நம்பிக்கைகள், எங்களோட சடங்கு சம்பிரதாயம், எங்களோட கலை அறிவு, சட்ட திட்டம், எங்களோட ஒழுக்க விழுமியங்கள், இப்படியான விஷயங்கள் என்ன செய்யப்படுது அந்த பாரம்பரிய ஊடகங்களால ஒரு தலைமுறையில் என்ன செய்யலாம் இன்னொரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு பரிமாற்றப்படுது. பாருங்க என்ன சொல்லலாம், பண்பாட்டு பரிமாற்றம்னு சொல்லலாம். அறிவு வழங்குது பாருங்க என்ன மூத்தோரால வந்துட்டு இளைய தலைமுறைக்கு தேவையான சமூகம் சார்ந்த அறிவு வழங்கப்படுது. என்ன கதை நாட்டார் கதைகள் நடத்தம் சொன்ன பாருங்க அங்க என்ன அறிவுரை கூற கதைகள்லாம் சொல்றாங்க பெரியோர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு விளங்கிச்சா. அதே போல பாருங்க உணர்வுகளை வெளிப்படுத்தல். என்ன உணர்வுன்னு சில எங்கட மனதில் தோன்ற துன்ப துயரம், மகிழ்ச்சி, எங்கட மனோநிலைகள் இப்படி நான் வெளிப்படுத்த சிரம் தகவலை ஒரு பரிமாற்ற பயன்படுத்துற முறையாக தானே இந்த பாரம்பரிய ஊடகங்கள் காணப்படுது. மனதில் தோன்ற உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்ளும். அதே போல பொழுதுபோக்கு இது பாருங்க என்ன நான் பார்த்தோம்னு சொன்னா கிராமப்புற மக்கள் தங்களோட என்ன பொழுதுபோக்கிக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்ன செய்கிறாங்க பாரம்பரிய ஊடகங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அவனோட அறுவடை செய்யற டைம்ல, இழைப்பற டைம்ல நாட்டார் பாடல பாடிக்கிறாங்க. உழைத்து கழித்த மகள் செய்யறாங்க, அவனோட கழிப்பை போக்கணும் சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, நாட்டார் பாடல பாடிக்கிறாங்க. எனவே இங்க எல்லாமே மிக பொருத்தமான விடைகளை இருக்குது. அப்ப ABCDன்னு சில ஆன்சர் வரும். 2வது பாருங்க பிள்ளைகள், போர் பற்றிய தகவல்களை பரப்புவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஊடகங்களை முதலில் மனிதர்களுக்குரிய ஊடகங்கள் பிரகடனப்படுத்தியவர் ஆண்டு யாருன்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. அப்ப ஆண்டு செலவு 1922 ஜோன் ரீத்னு சொல்லி ஆன்சர் நமக்கு வரும். சரியா? அப்ப 2க்கு 1வது ஆன்சர். 3வது கொஸ்டின் பாருங்க, வெகுஜன தொடர்பாடலை புரிந்து கொள்ளுதல் எனும் நூலுடன் தொடர்பட்டோர். அதாவது வெகுஜன ஊடக வரைவிலக்கு நான் படிச்சுக்கிறோம் பிள்ளையால். ஒன்று நான் படித்தோம் ND ப்ளூவர், அதே போல டென்னிஸ்ன்னு சொல்லி நான் படிச்சுக்கிறோம். அதே போல் எங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியும் ஒரு வரைவிலக்கணம் மட்டும் தந்துச்சு, அதை நீங்கள் என்ன செய்யணும் பார்த்து கொள்ளணும். அப்போ வெகுஜன தொடர்பாடல் வரைவிலக்கணத்தில் இப்போ கண்ணுக்கு எட்டாது காணப்படும் என்ன மக்களுக்கு ஊடகத்தின் மூலம் தகவல் வழங்கினா அது வெகுஜன ஊடகம் நாங்கள் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி சொல்லுவோம் எங்களுக்கு. அடுத்த கொஸ்டினை பாருங்க, எங்களுக்கு தரப்பட்டிக்குது வெகுஜன ஊடகங்களின் பண்புகளில் உள்ளடங்காதன்னு சொல்லி தரப்பட்டிக்குது. பல வாய்க்காப்பாளர் காணப்பட கேட் கீப்பர்ஸிக்கிறாங்க பாருங்க, செய்திகளை கட்டுப்படுத்துறாங்க. தொழில்நுட்ப பயன்பாடுக்குதுன்னு நிறைய கருவிகள் பயன்படுத்தப்படுது. ITN சுயாதீன தொலைக்காட்சியில பாருங்க என்ன 4000 பெறுமதியான கேமராக்கள் பயன்படுத்தப்படுது. இப்ப அதன் மூலம் என்ன செய்யறாங்க, ஒரு கவர்ச்சிகரமாக வினைத்திறனாக என்ன செய்யறாங்க மக்களுக்கு முன்வைக்கிறாங்க பாருங்க. தொழில்நுட்ப ஒரு பயன்பாடு அத்தியாவசியம் நான் சொல்லலாம். அதே போல வேகமான பின்னூட்டம் எங்களோட பாடத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட சிலபஸ்ல தரப்படுகிறது பிந்திய பின்னூட்டம் தான் இருக்குது. எனவே இங்க வேகமான பின்னூட்டம் சொல்லுது ஒரு தவறான ஒரு உள்ளடங்காத வழியாக வரும். அதே போல நிறுவன கட்டமைப்பு கொண்டிருக்கும் என்ன பணிப்பாளர், முகாமையாளர், பணிப்பாளர் சபை ஊழியர்கள் இப்படி நிறுவன கட்டமைப்பு கொண்டிருக்கும். அதே போல பெருநர் வேறுபட்ட பண்பினர் இருப்பாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் தகவல் நுகர்ற விதம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை நான் விளங்கிக் கொள்ளலாம். 5வது கொஸ்டின் நான் பார்த்தோம்னு சொன்னா, பல குரல்கள் ஒரு உலகம், மெனி வாய்ஸஸ் ஒன் வேர்ல்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா வேசன ஊடகங்களுக்கு உரித்தான பணிகளை குறிப்பிடும் நூலுடன் தொடர்பட்டு அமைவது. அவைகளுக்கு இதுல சொல்லப்படுறது யுனெஸ்கோன்னு சொல்ற நூல்லாம் தரப்பட்டிருக்குது. நான் படிச்சுக்கிறோம் என்ன மேற்பார்வை செய்தல் அல்லது கண்காணித்தல், பொருட்கோடல், இணைப்பாக்கம் செய்தல், சமூகமயமாக்கல் என இப்படியான பணிகள் சொல்லுது. அப்போ யுனெஸ்கோன்னு சொல்ற நூல் என்ன செய்யப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்குது. விளைஞ்சா அப்போ இது தொடர்பான கேள்வி நீங்க என்ன செய்யணும், அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். என்ன செய்யலாம் பிள்ளைகள், உங்களோட நாலேஜை நீங்க இன்னும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய இருக்கும். அடுத்த காலம் சந்திப்போமா.